ஹாய். மேரேஜுக்கு அப்புறமா நான் மம்மி வீட்டுக்கு போறதா இருந்தாலும், மம்மி வந்து நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தாலும் கேட்கிற ஒரே கொஸ்டின், மக்களே உனக்கு என்ன வேணும்ன்றது தான். அப்படி கேட்கும்போதெல்லாம் நான் சொல்றது, கொஞ்சம் கருவாடு வாங்கி வைங்கன்றது. அப்படி போன கிறிஸ்மஸ்க்கு வாங்கி வச்சது தான் இந்த கூனிப்படி கருவாடு. இன்னைக்கு அதுல தான் கூட்டு செய்ய போறோம். இத கிளீன் பண்றது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்றதுனால, அத மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஓரமா வச்சாச்சு. 10 நிமிஷத்துல நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அப்பதான் அதுல இருக்க மண்ணெல்லாம் உதிர்ந்து வரும். இந்த டைம்ல தோசை மாவு காலி ஆயிட்டதுனால ஃபர்ஸ்ட் வந்து அரிசி எல்லாம் எடுத்து கழுவிட்டு மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி அதை ஊறுறதுக்காக ஓரமா வச்சாச்சு. இப்போ வந்து கூனிப்பொடியை கிளீன் பண்றது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான். அது வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம கிளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி அசைச்சு அசைச்சு இப்படி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 99.9% மணலை வந்து இதன் மூலமா நம்ம வந்து அகற்றிட முடியும். அப்படி சூப்பரா வந்து வடிகட்டி ஓரமா வச்சுட்டு கடாய் அடுப்புல வச்சு ஆயில் ஊத்தி காய்ச்சதும் இதுல வந்து ஒரு பச்சை மிளகா, அப்புறம் சம அளவு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்து கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சைட்ல வந்து 2 கைப்பிடி தேங்காவும் கொஞ்சம் சீரகம் போட்டு கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா சூப்பரா வந்துடும். இப்படியே சாப்பிட நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சமா புளி தண்ணியும் அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற மிக்சிங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சரி பார்த்துட்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. பாய்.